அங்கீகரிக்கப்படும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு தர்மம் செய்கிறார். தர்மம் செய்கிற நேரத்திலே பக்கத்து உள்ளவர் சொல்கிறார், தகப்பலல்லாஹு மின்க், அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து இதை அங்கீகரிக்கட்டும் அப்படி என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். சொன்ன உடனேயே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த நேரத்திலே கேட்டார்கள், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடமிருந்து ஒரு தொழுகை, ஒரு சதகா, ஒரு நோன்பு, ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொண்டான், ஒரு தீனாரை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அதற்கு அடுத்தது நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். அல்லாஹ் ஒரு தொழுகை, நான் தொழுத தொழுகைகளில் ஒரு தொழுகை, நான் செய்த தர்மங்களில் ஒரு தர்மத்தை, நான் செய்த அதாவது நோன்புகளில் ஒரு நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் இரையச்சம் உடையவர்களிடம் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் இரையச்சம் உடையவர்களாக இருந்தால் மாத்திரமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது எனக்கு தெரிந்தால் நான் இரையச்சம் உடையவன் என்பதற்கு அதுதான் என்ன ஆதாரம், நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் என்கிறான். எனவே மிக பிரதானமானது, எந்த ஒரு உரைகளை நம்ம கேட்டுவிட்டாலும், எந்த செயல்களை நாம செய்து விட்டாலும் அது இறைவனுக்காக என்று அமைகிறதா என்பதுதான் மிக முக்கியம்.